अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் தெரியும். அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம். அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் அந்த டைம் ஆஃப் பர்த்ன்னு சொல்லக்கூடியது தப்பு இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஜாதக பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் நவம்பர் 11ஆம் தேதி 2022 வெள்ளிக்கிழமை, சுபக்கிருத்து வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் திருநாள். ஐப்பசி மாதம் 25ஆம் திருநாள். மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி, த்விதீயை திதி, தேய்பிறை. துலாம் ராசி, துலாம் லக்னம், அதாவது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பறக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் சற்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக சொல்லும்பொழுது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா இன்றைக்கு காலையே கொஞ்சோண்டு தைலம் எடுத்து தடவிட்டு போயிடுறது, இல்லை யாருக்காரும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போயிடுறது. இந்த பாம்லாம் சொல்கிறாங்களே, பெயின் பாம், பெயின் ரிலீவர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானம் பண்ணிட்டு போயிட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்லேருந்து கொஞ்சம் கூட உங்களை பாதிக்காது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்கள் இன்றைய நாள் மிக முக்கியமாக திடீரென்று ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தை சார்ந்த ஒரு விரயமாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகள் சார்ந்த ஒரு விரயமாக இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல சுப விரயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் பேணி காப்பதற்காக ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்களுக்காகவோ அல்லது உங்கள் கணவனாக இருந்தால் கணவன், மனைவியாக இருந்தால் மனைவி, இல்லை புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபர், இவர்கள் மூலியமாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் அவங்க மூலியமாக ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகபகரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் பயணத்தின் ரீதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட அசதி சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியான் நிறம் ரெட் கலர். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு பொருளாதாரம் நல்லா வரும், பண தேவைகள் பேசிக்கலாக பூர்த்தியாகும், பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், நண்பர்கள் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும், மிக முக்கியமான ஒரு நம்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் நல்ல யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த ஒரு எண்ண ஓட்டம், அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, மனோத்பாவம்னு சொல்லுவோம், அது பேசிக்கலாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் வாய்லட் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது தொழிலில் ஒரு மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்படுது. தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சேமிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது தொழில் ரீதியான தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும்
வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கும், நட்பு வட்டாரத்தின் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களில் மிக முக்கியமாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமான சலுகைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் வீட்டிலே இருக்கிறதுன்னு சொல்லலாம். சந்தோஷம் அதிகமாக இருக்கும், மனஸ் திருப்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வெளியூர் பயணம் செய்து ஒரு வேலைக்காக போய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிக முக்கியமாக பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவர்களும் போதனை செய்யக்கூடிய தொழில் விருத்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். பல விதங்களில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மூதாதியர் சொத்து, அப்பாவுடைய ஹெல்ப், அப்பாவுடைய தொழில் இதெல்லாம் மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய மனஸ் திருப்தி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், உயர்கல்வி, உச்சக்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அம்சங்கள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கோதுமை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் நல்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த ஒரு வாரம் 10 நாளாக ஏதோ ஒரு சளி தொந்தரவு, ஏதோ ஒரு தொந்தரவு, உடல்நிலைகள் தொந்தரவுலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சந்திர கிரகணத்துடைய வீரியம் கொஞ்சம் அதிகபட்சமாக இருப்பதற்கனால அதன் ரீதியான தொந்தரவுகளும் பார்த்துட்டு இருப்பீங்க. வீட்டில் பெண்மணிகள், மூத்த பெண்மணிகள்னால அவங்க உடல்நிலைகளில் பாதிப்பு, அதே மாதிரி உங்கள் ஏதோ ஒரு சந்தை சச்சரவுகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைய நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணத்தின் மூலியமாக நல்லது. இன்றைய நாள் கண்டிப்பாக முனீஸ்வரனுடைய வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் கருண் சிவப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் வந்துட்டுருக்கும். அதாவது எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள்ங்கிறது எப்போவுமே தப்பு கிடையாது. அதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து தப்பு நடக்கிறதா இல்லை அவங்க சரியாக சொல்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கணிப்பு சார்ந்த ஒரு எண்ண ஓட்டங்களாக தான் இருக்கும். அதனால் இன்றைய நாள் இப்படி கெட்ட விஷயங்கள் இருக்கோ, நமக்கு எதாவது கெட்டது நடந்துருமோங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்புகள் 90% இருக்கும். ஆனால் இன்றைய நாள் 3 நட்சத்திரங்களுமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவும் வராது, மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி தைலா ஸ்நானம் பண்ணணும். தைலா ஸ்நானம்னா எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். பலவிதமான உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு வெளியே வர வரைக்கும் தேவையில்லாத அவமானங்களை தவிர்க்க நல்லெண்ணெய் ஸ்நானம் பண்ணல இன்றைய நாள் ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமாக நண்பர்களுடைய உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்காக நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பிரம்மாண்டமாக இருக்குது. சுய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளால் பெரிய அளவுக்கு வெற்றி. உங்கள் குழந்தைகள் பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக வெற்றி பெறுவது, நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுது. அதனால் பொது நலம் கருதி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்தினை சார்ந்த ஒரு முடிவு, குடும்பத்தினை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல், இதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக பேசுவீங்க. அதே மாதிரி கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கும் மறைமுகமாக செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த தொழில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிறு சேமிப்பு திட்டம், சேமிப்பு சார்ந்த எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்றைய நாள் ரொம்ப யோகமான பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும்.
கோபம், கொஞ்சம் உத்வேகம், கொஞ்சம் ஈகோ, இது 3 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு யோகமான பலன்கள் காத்துருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கரு நீல நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அது உங்கள் நண்பர்கள் மூலியமாக ஏற்படலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யாரெல்லாம் கலை சார்ந்த கோச்சிங் சென்டர்ஸ் நடத்திட்டு இருக்கீங்களோ, அதாவது பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலை சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வீர விளையாட்டுகள்னு சொல்லக்கூடிய களரி, அப்புறம் கராட்டே, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு வீடு அமையும், வீடு பிராப்தம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ரெண்ட்டு சம்மந்தப்பட்ட வீடாக பார்த்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவாறே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு புதிய வீடு நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினச்சாலுமே உங்கள் மனசுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜோராக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக அப்படின்னு சொல்கிறத விட வெளிப்படையாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், கம்யூனிகேஷன் சார்ந்த டிபார்ட்மெண்ட், ஆரம்ப கல்வி சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் அப்பார்ட்மெண்ட், பில்டிங், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன்கள் காத்துட்டுருக்கு. இன்றைய நாள் உங்கள் மன திடம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரே மாதிரி ப்ராக்டிக்கலாக, லாஜிக்கலாக ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், நாடி வரும் சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பொருளாதாரம்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், பயணங்களினால் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். அதுவும் தூரதேச பிரயாணம் கிடையாது, அதி விரைவான பிரயாணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலமான நல்ல காலம் இன்றைய நாள் பிறக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் சந்தனம் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் மனம் சார்ந்த ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலியமாக நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துப்பீங்க. அதனால் தெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால தெய்வங்களுக்கு எதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் கண்டிப்பாக சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வில்வ தலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மன நிம்மதி பேரின்பமாக இருக்கும். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் சொல்லலாம். ராசியான் நிறம் கோமேதகம் நிறம். இன்றைய நாள் அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் சொல்லக்கூடிய லக் ஃபேக்டர் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான ஏற்றங்கள் நடைபெறக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எல்லா ராசி, எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு குண்மந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.